வணக்கம் நண்பர்களே. மீண்டும் பொது மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பொது மன்னிப்பு திட்டத்தை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிசம்பர் 31 முடிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த டிசம்பர் 31 அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தாங்களோ அவங்க ஃபைன் திரும்ப அந்த பொது மன்னிப்புலேயே அடிச்சுட்டு போகலாங்கிறதுக்காக மார்ச் 31 வரைக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பழைய அப்பாயின்மெண்ட் வச்சவங்க அதை வச்சு ஃபைன் அடித்து நீங்கள் அதே பொது மன்னிப்போட அந்த 500 வெள்ளி ஃபைன் அடித்து ஊருக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இது இமிக்ரேஷன்லேருந்து தகவல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய நியூஸ் பரவிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பொது மன்னிப்பு திரும்ப கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு தகவல் உண்மை அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்பிக்கையே இல்லை, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் 12 லட்சம் கோடி எந்த அளவுக்கு வருமானம் வந்திருக்குது அரசாங்கத்திற்கு. ஸோ பொது மன்னிப்பு திட்டத்தை ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு எப்பவும் போல் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்களா, இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் கொடுப்பாங்களா அப்படிங்கிற தகவல் எதுவுமே தெரியல. எதுனாலுமே இந்த மார்ச் 27க்கு அடுத்து தான் தெரிய வரலாம். ஸோ அதுவுமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நிறைய பேர் இந்த ஆர்டிகே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. பட் ஆர்டிகேவுமே ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கொஞ்சம் சரி திரும்ப ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபைன் அடிக்கிறது எதுவுமே இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நார்மல் ஃபைன் அடிக்கணும்னா அப்பாயின்மெண்ட் எல்லாமே 1 மந்த்துக்கு தள்ளி தான் இருக்குது, 2 மாதம் தள்ளி இருக்குது. அதுக்கடுத்து திரும்ப ஒரு எத்தனை நாள் தள்ளி கொடுக்குறாங்க, செகண்ட் அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய குழப்பமான சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறாங்க. இடையில இப்போ ஒரு 1 வீக்காக மலேசியாவோட இமிக்ரேஷன் வெப்சைட்டுமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருந்துச்சி, ஒர்க்கே ஆகலை. ஸோ அதனால் அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களாகட்டும், அதே மாதிரி இப்போது விசா இல்லாமல் இருக்கிறவங்களாகட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே எதுவும் அறிவிப்புகள் வெளியானுச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். நன்றி, வணக்கம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட குரூப்போட லிங்க் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய தகவல்கள் அதில் ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.